Taste the Daily. கபட வேடம் புனைவதில் பிஎச்டி பட்டம் பெற்ற திமுகவினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது என்று கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், கடந்த 42 மாத கால நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அவதியுறுவது உள்ளங்கை நெல்லிக்கனி என குறிப்பிட்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பு வைப்பது போல் தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் அவர்களது கோரிக்கைகள் எதுவும் இந்த அரசால் நிறைவேற்றப்படாத காரணத்தால் வெகுண்டெழுந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தால்தான் அரசு ஊழியர்கள் மீது கரிசனம் வரும் என்றால், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அளிக்க நாங்கள் தயார் என்று அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிவித்திருந்ததாக ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் செய்திகள் வந்திருந்தன என குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், இதுகுறித்து நவம்பர் 10ஆம் தேதி அன்றே திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும், 20,000 இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று சம வேலை சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், ஆசிரியர் பணிக்காலத்தில் மேற்படிப்பு முடித்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகளை தவிர சுமார் 520 வாக்குறுதிகளை அளித்த திமுக 90% நிறைவேற்றிவிட்டதாக ஏமாற்றி வருவதாகவும், அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் ஏமாற்றப்படவில்லை என்பது மக்களுக்கே தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் 4 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டது. ஒரு சில சிகிச்சைகளுக்கான உச்சவரம்பு 7,5 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. கோவிட் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட்டது. மகளிர் அரசு ஊழியர்களுக்கு பேறுகால விடுமுறை 9 மாதமாக உயர்த்தப்பட்டது என அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், தெரிந்தோ தெரியாமலோ கடந்த 42 மாத கால திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எதுவுமே செய்யவில்லை என்பதை மொட்டை அறிக்கை வெளியிட்ட பேர்வழிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என விமர்சித்துள்ளார். மேலும் 18 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கருணாநிதி அதை செய்தார் இதை செய்தார் என்ற புலம்பல்கள்தான் அந்த அறிக்கையில் அதிகமாக இருக்கிறதே தவிர ஸ்டாலின் அரசு என்ன செய்தது என்று எதுவுமே இல்லை என்பதை சுட்டிக்காட்டி, இனியும் உண்மை நிலைகளை உணராமல் இதய சுத்தியோடு செயல்படும் எங்கள் மீது வெந்ததை தின்று வாய்க்கு வந்தபடி உளறித் திரிபவர்களைப் போல பாய்ந்து பிராண்டினால் மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என பொதுச் செயலாளர் காட்டமாக விமர்சித்துள்ளார்.